கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியான நிகழ்ச்சி பரமஹம்ச யோகானந்தரால் தொடங்கப்பட்ட அமைப்பு ஏற்பாடு செய்தது. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் 1917ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் கோவையில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியான நிகழ்ச்சி துவங்கியது. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்விற்கான திறவுகோல் என்ற தலைப்பிலான ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி ஸ்மரணானந்த கிரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கீர்த்தனை, தியானம், சுவாச பயிற்சி மற்றும் சத்சங்கம் ஆகியவை நடைபெற உள்ளன. இதில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய பகுதியாக உலக புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற நூலின் பதிப்பு வெளியிடப்பட்டது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளன. இதில் சத்சங்கம், தியானம், YSS தியான உத்திகள் மற்றும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை முறை போதனைகள் கற்றுத்தரப்படும். இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை கோவை திருச்சி ரோடு பெர்க்ஸ் பள்ளி வளாகம் அருகில் உள்ள யோகதா சத்சங்க தியான கேந்திரா செய்துள்ளது. தியான பயிற்சியின் மூலம் மனதை ஒருமுகப்படுத்துவதுடன் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை அமைதியான மனநிலையுடன் எதிர்கொள்ள முடியும் என சுவாமிகள் எடுத்துரைத்தார். மேலும் கிரியா யோகத்தின் அடிப்படைகள், தியானத்தின் பயன்கள் மற்றும் ஆன்மீக பயிற்சியை அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்துக் கொள்வதில் ஆண்கள், பெண்கள், இளம் தலைமுறையினர் என பேதம் இல்லாமல் அனைவரும் தியானத்தை பின்பற்றினால் மன அமைதி கிடைக்கும் என அவர் கூறினார்.